அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடாயல். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தனுசு ராசி ராகு கேது பயிற்சி. தனுசு ராசிக்கு ரொம்ப வருஷம் ஏழரசனை முடிஞ்சு இன்னும் ஓஞ்ச பாடில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே நிற்கலையா அப்படின்னா அது உண்மையும் கூட. ஒரு சில தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசியில் நான் பிரிக்க விரும்புகிறேன். தனுசு ராசி நேயர்களை அதாவது மனதால் பிரிக்க விரும்பலை, ஒரு கேட்டகரைசேஷன் அப்படின்னு பண்ண விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், தனுசு ராசியில் எனக்கு தெரிந்தே பல மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், அதாவது 3000 கோடி 2000 கோடி அப்படி இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் சாம்ராஜ்யத்தை இழந்து, அதாவது பீஸ் ஆகி ஏழரசனியில் பாதிப்பில் போலீஸு கேஸு இடி அது இதுன்னு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தனுசில். அதையெல்லாம் மீறியும் அவங்கள்ட்ட ஒரு வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் பார்க்க முடியுது. ஒன்று, நான் என்றைக்கோ முன்னுக்கு வருவேன் அப்படிங்கிற எண்ணம் உள்ளே இருக்குது, ஆனால் வெளில சொல்ல மாட்டாங்க. வெளியே சொல்லும் போது எனக்கு சரியாக சார், கண்டிப்பாக அப்படி இல்லை, ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது, ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, 22ஆம் தேதி காலையில் 8:15 மணிக்கு நான் நினைக்கிறது, நான் நினச்சபடி நினச்ச இடத்துல நினச்ச மூலியத்தில் நடக்கணும். அதில் ஏதோ ஒரு குறை வந்ததுன்னா 8:16க்கு நடந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அது எப்படி சாத்தியம்? தனுசு ராசி நேரில் பார்த்துட்டு இருக்கிறவங்க முக்கியமாக அந்த ராகு கேது பயிற்சியினால் கற்றுக்க வேண்டியது இதுதான். உங்களுடைய 9 பாக்கியத்துக்கு வரக்கூடிய கேது, உங்களுடைய 3 உபதேசஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு. 200% சொல்ல முடியும், இந்த 3க்கு வரக்கூடிய ராகுனால பல விஷயங்கள் நல்லதாக தான் இருக்கும். எப்படின்னா, இந்த உயர் படிப்பு, நான் மிகப்பெரிய அளவில் படிக்கணும், எஸ்பெஷலி டாக்டர் படிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இந்த ராகு பயிற்சியினால் தனுசு ராசி அன்பர்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். கல்வியில் இருக்கக்கூடிய குறிக்கோள்கள், ஆம்பிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நிறைவேறும். இந்த 3ஆம் இட ராகுனால என்ன விஷயம் அப்படின்னா, டைவர்ஷன் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கும். நான் ஒரு தொழில் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ வரைக்கும் நான் வேறு தொழிலில் மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும். நான் இப்போ வரைக்கும் நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன், நான் ப்ரொடியூஸ் பண்ண போயிடுவேன். அதே இண்டஸ்ட்ரி தான், ஆனால் வேறு தொழில், வேறு ரோல். நான் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இது பண்ணிகிட்ருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ரீட்டெயிலில் போயிடுவேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் மாறும். அப்படி தனுசு ராசியில் வியாபாரத்தினால பல கோடிகளை இழந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவும், பெரிய வளர்ச்சி இல்லைனாலும் நியூட்ரல், அந்த 0க்காவது எடுத்துகிட்டு வர நிலையில் வரக்கூடியது தான் இந்த ராகு கேது பயிற்சி. 9ல் இருக்கக்கூடிய கேது சும்மா இருக்க மாட்டார். அவர் என்னென்னா, பல தரப்பில், எஸ்பெஷலி தந்தைமார்களுடன் அல்லது தந்தை வழியில் வரக்கூடிய சொந்த பந்தங்களுடன் கோர்ட்டு வழக்கை இழுத்து விட்டுருவார். அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கோர்ட்டு வழக்கில் சண்டை பெருசாகும். அந்த மாதிரியான அமைப்புகளை தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக 9ல் இருக்கக்கூடிய கேது இழுத்து விடுவார். ஆனால் சில நல்லதை செய்வார். நான் சாமி நம்பிக்கை இல்லை, எனக்கு நான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பவர்களை கொஞ்சம் தெய்வ நம்பிக்கையை ஊட்டிடுவார் 9ல் இருக்கக்கூடிய கேது. அதாவது அடிபடும் போது தானே தெய்வத்தை வணங்குவோம், நம்ம அது வரைக்கும் நாம தானே எல்லாமே. அதனால் அந்த இதை தெய்வத்தை வணங்குறது, அதே மாதிரி தெய்வத்தை வணங்குவது மட்டும் இல்லாமல் பெரிய கோவில்களில் விஐபி தரிசனம், யாருக்குமே கிடைக்காத தரிசனங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அப்படியெல்லாம் சில விஷயங்களை பண்ணுவார். பெரிய சொத்துக்களை வாங்க வைப்பார், மிகப்பெரிய அசையா சொத்துக்கள், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். நான் ஒரு 2 கோடி வீட்டில் இருக்கேன், ஒரு 7-8 கோடியில் அருமையான வீடு ஒன்று, அதை வாங்கணுங்கிற ஆசை எனக்கு 10 வருஷமாக இருக்குது. இப்போ என்னால் வாங்க முடியுது, கடனை கொடுத்து வாங்குறேனோ ஏதோ, ஆனால் வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டியை எனக்கு இப்போது கிடைக்குது. அப்படி பண்ணுவார். இந்த ராகுவுடைய 3 நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த முயற்சி எடுத்தாலும் ராகு வந்துடுவாருங்க. ஏன்னா ராசிநாதன், இவங்க ராசிநாதனுடைய பார்வை ராகு மேலே விழுது. அப்போ ராகு 4லேருந்து 3க்கு வருது, எவ்வளோ பெரிய ஒரு யோகம். அதாவது ராகு 3ல் வர்றதுனால
ஒரு ஒரு ஸ்மால் ட்ரை, ஒரு சின்ன ஒரு அடி எடுத்து வச்சாலே கடவுள் வந்து 9 அடி எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அப்போ தனுசு ராசி நேயர்கள் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்து கிடைக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது கையில் இருக்குது. இதில் முக்கியமாக ஐடி துறையில், அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ஸ்லாம் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு இவ்வளவு நாளாக நான் பார்த்தேன் சார், எனக்கு வந்து ரொம்ப சம்பளம்லாம் இருக்குது சார், பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார், அதே கம்பெனியில் இருக்கேன், ஒரே ப்ராஜெக்டில் தான் வேலை செய்கிறேன், என் கற்றுக்குட்டியெல்லாம் கிட்ட வந்து ஆன்சைட் போயிட்டாங்க, நான் அதே இடத்துல தான் சார் உட்காந்துருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அந்த ஃபாரின், அந்த ட்ராவல், அந்த ஃபாரினில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு இதையெல்லாம் இப்போ இந்த வருஷம் வந்து கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ போனாங்கன்னா இந்த பீரியடில் அங்கேயே தங்கிடுவாங்க, அங்கேயே வந்து பர்மனெண்ட், திருப்பி ரிட்டர்ன் கிடையாது. அந்த மாதிரியான யோகங்களை கொடுப்பார். ஒரு சில பேருக்கு வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரணும்னு ஆசை கூட இருக்கும், ஒரு சில பேருக்கு அதுவும் கூட முடியாத போய்டும். இந்த மாதிரி பயிற்சிகளில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு, வாய்ப்புகள் எப்படின்னா அங்கேயே போய் ஸ்டிக்கான ஆகிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, தனுசு ராசி நேயர்களுக்கு முக்கியமாக இப்போ வந்து கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நிறைய நடக்கும். இந்த இயர் இந்த கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடிய பல தனுசு ராசி அன்பர்கள் 40 வயசுக்கு மேலே 90s, முக்கியமாக இந்த 90s 2K கிட்ஸுன்னு நம்ம சொல்கிறோம். உனக்கெல்லாம் பாவம், என்ன பாவம் பண்ணாங்களோ பாவம். எங்களுக்கு வந்து ஒரு 200 பசங்களுக்கு 2 பொண்ணு தான் இருக்குங்கிறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுறது எப்படிங்கிற கேள்விக்குறியில் இருக்காங்க. இப்போ வந்து அந்த மாதிரி கேசஸில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண் மகன்களுக்கு பொண்ணு கிடச்சி கல்யாணம். அப்போ ஒரு ஜாக்பாட் மாதிரி கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குமா, அது தனி சாப்டர். கல்யாணம் நடந்துடும். அப்போ அந்த மாதிரி யோகங்களை கொடுக்குறாரு. இதில் காதல் திருமணம் இந்த ஆண்டு நடக்கிறதுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3ல் ராகு வரும்போது இந்த காதல் திருமணங்களை ஊக்குவிக்கும். காதல் பண்ணுறது, காதல் பண்ணுற பொண்ணு வீட்டில் ஒத்துக்குவாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு நம்பிடுவாங்க. ஆஹா, இப்படி ஒரு மருமகள் வருவாங்களா, நமக்கு இப்படி ஒரு மருமகன் வருவாங்களா, நம்பி கொடுத்துருவாங்க. ஆனால் கல்யாணம் ஒரு சில தடங்கல்களுக்கு பிறகு நடக்கும். அதுதான் அந்த 9ல் இருக்கக்கூடிய கேது செய்யக்கூடிய வேலை. ராகு கல்யாணத்துக்கு வழிவிட்டாலும் கேது 2 கேட்டை போட்டு திருப்பி கல்யாணம் பண்ண வச்சுருவாங்க. கல்யாணம் தடப்படாது, டிலே ஆகலாம், இதெல்லாம் இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஆறுதல் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரையை தடவர மாதிரி அது ராகு வந்து 3ல் வந்து உட்கார்றாரு. எல்லாத்துக்கும் மேலே ராசிநாதனுடைய பார்வை வந்து தனுசு ராசி மேலேயே விழுது. இதெல்லாம் ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு, அதாவது அன்காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ராசிநாதனுடைய பார்வை அவருடைய மூல திரிகோணஸ்தானம் மேலே விழும்போது தனுசு ராசிக்கு ஏக்கங்கள் இருக்கும். அதாவது என் லைஃப்பில் வந்து நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இங்கே போகணும், ட்ராவல் பண்ணணும், இதை பார்க்கணும். இந்த சுக போகங்கள், இந்த வந்து நிறைய நகை வாங்கிறது, நிறைய வந்து சுப செலவுகள், வீட்டில் கன்சியூமர் டியூரபிள் கேட்ஜெட்ஸ் வாங்குறது, இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு ஒரு iPhone 16 Pro மேக்ஸ் அதெல்லாம் ரொம்ப வருஷமாக வாங்க முடியல, இப்போ வாங்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த நேரத்தில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முக்கியமாக பணம் வரும், அதை செலவழிக்கும் போது ரொம்ப கவனமாக செலவு பண்ணணும். ஏன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு அது தேவைப்படுது 2 வருஷம் கழிச்சு. இப்போதைக்கு உங்களுக்கு ரிலீஃப் இருக்குது. அதனால் தேவையில்லாத பொருட்களை நம்மளால் கடன் கொடுத்து வாங்கக்கூடாது. பைசா இருந்ததுனால், எக்ஸ்ட்ரா இருந்ததுனால் வாங்கலாம். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ தனுசு ராசி என்பர்களுக்கு ஒட்டு மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய, மறக்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் பார்க்க முடியுது. பரிகாரம்ங்கிற வகையில் ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமானை வழிபடுவது மிகப்பெரிய நல்ல பரிகாரம். இல்லைன்னா நம்ம திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமானை வழிபடுவதும் அற்புதமான பரிகாரமாக பார்க்கப்படுகிறது. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனட் ஆயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.